ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் ஏன்ஷியன்ட் இந்தியால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பசுபதி சிவா அப்புறம் நேச்சர் வர்ஷிப் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த டிக்ளைன்ல நம்மளுக்கு வேதிக் பீரியட் அப்படின்ற ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. இங்க வர இண்டோ ஆரியன்ஸ் 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேதாஸ் வச்சிருந்தாங்க. அதன்படிதான் அவங்க ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த வேதாஸ் வச்சு பண்ற வர்ஷிப் ரொம்ப கஷ்டமாவும் இல்ல ரொம்ப ஒடுக்குமுறையா இருந்ததுனால அவங்க வேற கல்ச்சர்ஸ்க்கு டீவியேட் ஆயிருக்கலாம், வேற ரிலீஜியன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு தியரிஸ்ட் சொல்றாங்க. ஸோ அப்படி பாப்புலரா ஃபார்ம் ஆன ரெண்டு ரிலீஜன் தான் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஒரு 700 to 200 பிசிக்குள்ள இந்த புத்திசம் ஜெயினிசம் எல்லாம் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. எதனால புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கலாம் அப்படின்னு சில ரீசன்ஸ் சொல்றாங்க. அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேதிக் பிராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது போக அது ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியா இவங்க மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒடுக்குமுறை இருந்துச்சு. ஸோ இதனால மக்கள் வேற வேற ரிலீஜியன் தேடி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பிராமணாஸ் டாமினன்ஸ் வச்சிருக்கிறதால காமன் பீப்புளுக்கு இந்த வேதாஸ் ஆக்சசபிளா இல்லை. அதனால மேபி இவங்க வேற புத்திசம் ஜெயினிசம் மாதிரியான ரிலீஜனுக்கு டீவியேட் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ இப்படி வேதிக் பீரியட் டிக்ளைன் ஆகி புத்திசம் அண்ட் ஜெயினிசம்னு ரெண்டு புது ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலீஜன் டெவலப் ஆகுது. இதுல ஓல்டஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஜெயினிசம் அப்படின்ற ஒரு ரிலீஜன் தான். ஸோ இந்த ஜெயினிசம் எப்படி உருவாச்சு, இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இதோட டீச்சிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஜெயினிசம் ஃபர்ஸ்ட் எப்போ ஆரிஜின் ஆயிருக்குன்னா 7th century BCEல ஆரிஜினேட் ஆயிருக்கு. அந்த டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் 24 குருக்கள் அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 24 குருக்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரு தான் தீர்த்தங்கராஸ் அப்படின்றது. ஸோ இதுலயே ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபதேவா அப்படின்ற தீர்த்தங்கரா தான். இதுல லாஸ்ட் வர தீர்த்தங்கரா தான் மகாவீரா அப்படின்றவர். ஸோ இந்த லாஸ்ட் தீர்த்தங்கரா தான் ஜெயினிசம் பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு அந்த டைம்ல. ஸோ இவர் என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காருன்னு இப்போ நம்ம வர வர பார்க்கலாம். ஸோ எல்லா இதுலயுமே இப்போ யூனிஃபார்ம்டா எப்பயுமே நம்மளால இருக்க முடியாது. அதுலயே பிரிவினைகள் வரும் இல்லையா? ஸோ அப்படிதான் ஜெயினிசம்லயும் ரெண்டு பிரிவினை வந்துச்சு. அந்த பிரிவினையை தான் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்டை திகம்பரா அப்படின்னும் செகண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்டை ஸ்வேதம்பரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பாப்புலரைஸ் பண்ண ஒரு பேர் மகாவீரா அப்படின்றவர். இவர் 6th century BCEல வாழ்ந்த ஒருத்தர். இவர் பிறந்த இயர் பாத்தீங்கன்னா 540 BCE. ஸோ இவர் ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா வர்தமானா அப்படின்றவர் தான். இவர் ஒரு சத்திரிய குலத்தை சேர்ந்தவர். அப்படின்னா இவர் ஒரு கிங்குக்கு மகனா பிறந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஷாலி அப்படின்ற இடத்துல குந்தகிராமா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இங்கதான் அவர் பிறந்திருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவர் ஒரு சத்திரிய ஃபேமிலியில பிறந்திருக்காரு. இவர் அப்பா பேர் சித்தார்த்தா. அவர் ஒரு கிங்கா இருந்திருக்காரு. ஸோ ஒரு 30 வயசு அவருக்கு ஆகும்போது இவர் மத்த தீர்த்தங்கராசை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் ஃபேமிலியை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ மொத்தமா மோட்சம் எங்க கிடைக்கும், மோட்சம் எப்படி அடையலாம் அப்படின்ற மாதிரி பாதையில இவரு போக ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ஒரு 84 days ஒரு தவம் இருக்கிறாரு. அந்த 84 daysல தான் இவருக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா திருப்பி 13 வருஷத்துக்கு இவர் தவம் பண்றாரு. அந்த தவத்து மூலியமா இவருக்கு கிடைக்கிறத தான் நம்ம கேவல ஞானா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். இது எங்க இவர் அட்டைன் பண்ணியிருக்காருன்னா இம்பிகா கிராமா அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல தான். ஸோ இப்போ ஒரு ரிலீஜன் சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு போகணும்னா அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அதை ஸ்டாண்டர்டைஸ்டா கொண்டு ஒரு ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஜெயினிசம் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக ஒரு ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்தது மகாவீரா அப்படின்றவர் தான். ஸோ இந்த ஜெயினிசம்ல என்னெல்லாம் டீச்சிங்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இவருக்கு முன்னாடி இருந்த தீர்த்தங்கராக்கு பேர் பார்ஷ்வனதா அப்படின்றவர் தான். ஸோ இவர் என்ன போதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா சத்தியம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அஹிம்சை அதாவது நான் வயலன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், உண்மையே பேசணும்,
யாருக்குமே எந்த தீங்கும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத வந்து இவர் போதனை பண்ணியிருக்காரு. ஸோ இது போக வந்து ஆஸ்தேயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது யார் பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது, எதையுமே நம்ம திருடக்கூடாது அப்படின்றதுதான். அப்புறம் அப்பரிக்கிரஹா அப்படின்ற ஒரு பிரின்சிபல வந்து இவர் சொல்றாரு. அப்பரிக்கிரஹா அப்படின்னா நம்ம அளவுக்கு மிஞ்சி நம்ம பேராசைப்படக்கூடாது. நம்மளுக்கு இருக்கிற பொருளை வச்சு நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு பிரின்சிபல வந்து இவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. ஸோ இப்போ 24th வர வர்த்தமான மகாவீரா வந்துட்டு செலிபஸி அப்படின்ற ஒரு கான்செப்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதாவது கல்யாணமே பண்ணாம எந்த ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து வச்சுக்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெயினிசம்க்கு ஒரு கான்செப்ட வந்து கொடுக்குறாரு. ஸோ அது மூலியமா தான் கேவல ஞானா அப்படின்ற ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ வந்து நம்ம அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றதையும் இவர் டிசைபிள்ஸ்க்கு வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப ஜெயினிசம்க்கு வந்து சில பிலாசபிஸ்லாம் இருக்கு. உலகத்துல வந்து திங்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க ரிலீஜியன்ல சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சியத்வதா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னதுன்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியிற ஒரு விஷயம் எனக்கு வேற மாதிரி தெரியலாம். ஸோ அப்போ ஒரு பொருள் வந்து இப்படிதான். ஸோ இதோட குணாதிசயம் வந்து இப்படிதான் அப்படின்னு நம்ம ஒரே ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இத வந்து வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்தும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க. டூவலிஸ்டிக் மெட்டாபிசிக்ஸ் அப்படின்றது. அதாவது லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்ற கான்செப்ட வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அத வந்து ஜீவா, அஜீவா அப்படின்னு 2 கான்செப்ட்டா கொண்டு வராங்க. அதே மாதிரி அநேகந்தவதா அப்படின்னா வந்து ஒரு பொருளுக்கு வந்து இன்ஃபைனைட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஒரு பொருள்னால இதுதான் செய்ய முடியும். ஒரு பர்சன்னால இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கடைசியா நம்ம பார்த்தோம்னா, சப்த பாங்கினேயா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சப்தன்னா 7 ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு 7 பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து இருக்கு அப்படின்னு ஒரு ஜெயினிசம்ல சொல்றாங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட் ஆஃப் வியூஸ வச்சு ஒரு பொருள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ஜெயினிசம்க்கு வந்து சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பிரின்சிபல்ஸ் என்னதுன்னா, அவங்களுக்கு வந்து 5 கடமைகள் இருக்கு. அது மூலியமா அவங்க 3 விஷயத்த வந்து அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 5 கடமைகள் என்னதுன்னா, அஹிம்சா அப்படின்னா யாருக்குமே துன்பம் விளைவிக்காம நான் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு மோட்டோவோட வாழ்றது. சத்யா அப்படின்னா உண்மையை மட்டுமே பேசுறது. ஆஸ்தேயா அப்படின்னா யார் பொருளுக்குமே ஆசைப்படாம வாழ்றது. பிரம்மச்சரியா அப்படின்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் வந்து என்கேஜ் ஆகாம இருக்கிறது. அபரிக்கிரஹா அப்படின்னா வந்துட்டு எந்த விதமான ப்ராப்பர்ட்டிஸ், ஓனர்ஷிப் இந்த மாதிரி எதுவுமே வச்சுக்காம இருக்கிற பொருளை வச்சு அவங்க வாழ்றது. ஸோ இப்படி எந்த பொருளுக்கும் ஆசைப்படாம இருக்கிற பொருளை வச்சு வாழ்ந்து தவம் மட்டும் பண்ணி வாழ்ந்தா அவங்க வந்துட்டு அவங்க கர்மாவை அட்டைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த 5 வவுஸ் வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மிச்ச எல்லா விஷயத்தையும் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்த இந்த 5 பிரின்சிபல்ஸ்ல வந்து 5th பிரின்சிபலை வந்து மகாவீரா தான் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் வந்து ஜெயினிசம்ல என்ன இருக்கு அப்படின்றதா. நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். திகம்பரா, ஸ்வேதம்பரா அப்படின்னு 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருந்துச்சு. திகம்பராஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, முற்றும் துறந்தவர்களா அவங்க வாழ்றாங்க. ஸோ மேல் மட்டும்தான் வந்துட்டு லிபரேஷன் அட்டைன் பண்ண முடியும். ஃபீமேல் வந்துட்டு அட்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்வேதம்பராஸ் வந்து அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து தேவையான க்ளோதிங் வந்து வச்சுக்கலாம். விமென்க்கும் வந்து அந்த பாரபட்சம் எல்லாம் இல்லாம லிபரேஷன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்களோட பிலீஃபா இருக்கு. ஸோ அப்போ இந்த திகம்பராக்கும் ஸ்வேதம்பராக்கும் என்ன பிலீஃப்ல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திகம்பராஸ் வந்துட்டு எந்த க்ளோத்ஸுமே வந்து அணிஞ்சிக்க மாட்டாங்க. ஃபீமேல் வந்துட்டு வெறும் பிளெயின் க்ளோத்ஸ் மட்டும் அணிஞ்சிட்டு இந்த ஜெயினிசம் ப்ராக்டிஸ் பண்ற மாங்க்ஸுக்கு எல்லாமே வந்து அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்வேதம்பராஸ் அப்படின்றவங்க வந்துட்டு வெறும் ஒயிட் க்ளோத்ஸ் மட்டுமே அணிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த திகம்பராஸ் வந்துட்டு விமன் வந்து மோட்சம் அடைய முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா ஸ்வேதம்பராஸ் வந்து அப்படி கிடையாது. எல்லாருமே சர்வீஸ் பண்ணா அவங்க கர்மாவை வந்து முடிச்சாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து மோட்சா அட்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. சோ இந்த திகம்பராஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 வவுஸ் இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த அஹிம்சா இந்த மாதிரியான 4 ஃபர்ஸ்ட் வவுஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஆனா ஸ்வேதம்பராஸ் வந்துட்டு மகாவீரா சொன்ன 5th வவ்வையும் சேர்த்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஃபிளரிஷ் ஆன ஒரு ரிலீஜன் வந்துட்டு ஒரு டைம்ல வந்து டிக்ளைன் நோக்கி வந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன ரீசன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா வந்து மற்ற உயிரினங்களை வந்து நான் லிவிங் பீங்ஸோ லிவிங் பீங்ஸோ அதுக்கு பாரபட்சமே இல்லாம எந்த துன்பமும் கொடுக்காம நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்களை அவங்களால பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிஸை வந்து நிறைய பேரால கடைபிடிக்க முடியல. ஸோ செகண்ட் விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா வர கிங்டம்ஸ் எங்கேயுமே வந்து இவங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கல. அதனால காலப்போக்குல வந்து இதோட பாப்புலாரிட்டி வந்து கம்மியாயிட்டே போயிருச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்மி குரூப் ஆஃப் பீப்புள் தான் இப்போ வரைக்குமே ஜெயினிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மொத்தமா எங்கேயுமே டிக்ளைன் ஆகல. ஓகேவா? ஸோ லாஸ்டா வந்துட்டு இந்த ஜெயின்ஸ் வந்து என்ன லாங்குவேஜஸ்ல அவங்க லிட்ரேச்சர் எழுதியிருக்காங்க, அவங்க ஆர்கிடெக்சர் வந்து எங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஜெயின்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி பிராகிருத் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லயும் எழுதியிருக்காங்க. ஸோ அது போக குஜராத்தி லாங்குவேஜ்லயும் எழுதியிருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி நான் சொன்ன இந்த 3 லாங்குவேஜும் வந்து நார்த்தர்ன் இந்தியால வந்து பிராக்டிஸ் பண்ற லாங்குவேஜஸ் தான். பட் ஜெயினிசம் வந்து கன்னடா, தமிழ் மாதிரியான சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லயும் வந்து ஜெயினிசம் பத்தி நம்மளுக்கு தாட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதே மாதிரி சவுத் இந்தியாலயும் நீங்க வந்தீங்கன்னா ஜெயினிசம்காக நிறைய டெம்பிள்ஸும் இருக்கு, நிறைய மானுமெண்ட்ஸும் வந்து டெடிகேட் பண்ணி இருக்காங்க. ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது கந்தகிரி, உதயகிரி, அப்புறம் எல்லோரா கேவ்ஸ் மகாராஷ்டிரால இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஜெயினிஸ்ட் ஆர்கிடெக்சரை வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து புத்திசம் வந்து என்ன சொல்லுது, அதோட ப்ரொபனன்ட் யாரு, அதுல என்னெல்லாம் டீச்சிங்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் புத்திசம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஒரு பேரு பாத்தீங்கன்னா சித்தார்த்த கௌதமா அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து 563 பிசியில வந்து ஒரு சத்ரியா ஃபேமிலியில வந்து பிறந்திருக்காரு. இவர் பிறந்த இடம் பாத்தீங்கன்னா லும்பினி அப்படின்ற ஒரு ஊரு கபிலவஸ்து அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்கதான் அவர் பிறந்தாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அவரு 29 வயசு ஆகும்போதே என்ன பண்றாருன்னா அவரோட லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு அவர் வந்து துறவறம் மேற்கொள்றாரு. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா செல்ஃப் டிசிப்ளின் ஃபாலோ பண்றாரு. தவம் எல்லாம் மேற்கொள்றாரு. சரியா? ஸோ இப்படி வந்து அவர் துறவரம் மேற்கொள்ளும் போது இவருக்கு வந்துட்டு பீப்பால் ட்ரீ அப்படின்ற ஒரு இடத்துக்கு கீழே போய் தவம் பண்றாரு. அந்த இடம் வந்துட்டு போத் கயா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வந்து பீகார்ல இருக்கு. ஸோ 49 நாள் வந்து இவர் கண்டினியூஸா மெடிடேஷன் பண்ணதுலதான் இவருக்கு வந்து என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்படி அவருக்கு கிடைச்ச என்லைட்மெண்ட்டை வந்துட்டு இவர் அவரோட டிசைபிள்ஸ்க்கெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அந்த சொல்ல ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து சார்நாத் அப்படின்ற ஒரு இடத்துலதான். இவரோட ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ் யாருன்னா மகாநாமா, கௌடன்னா அப்படின்ற 2 பேரு தான். ஸோ இவர் டீச்சிங்ஸை வந்து ஃபாலோ பண்றவங்கள நம்ம உபசகாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ புத்திசம்ல வந்துட்டு சில சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்லுது, அதுக்கு என்னெல்லாம் சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ புத்திசம்ல வந்து பர்த்தை வந்துட்டு லோட்டஸ் அப்புறம் புல் வச்சு ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதே மாதிரி துறவரத்தை வந்து ஹார்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்றாங்க. அந்த துறவரம் முடிஞ்சு அவங்களுக்கு கிடைக்கிற என்லைட்மெண்ட்டை தான் வந்து போதி ட்ரீ வச்சு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஏன்னா அங்கதான் வந்து புத்தாக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட போதனைகளை அவர் சொல்றாரு இல்லையா, அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் வீல் வச்சிருக்காங்க. மரணத்தை வந்துட்டு மகா பரிநிர்வாணா அப்படின்னு சொல்லி ஸ்தூப்பாவை வச்சு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் சில இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸா வந்து புத்திசம்ல கன்சிடர் பண்றாங்க. ஸோ ஜெயினிசம் மாதிரியே புத்திசம்க்கும் வந்து சில பிலாசபிஸ் இருக்கு. ஸோ அவங்க டிசைபிள்ஸ்க்கெல்லாம் இதுதான் வந்து போதனையா கொடுத்து அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணி வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேதாஸ், காஸ்ட் சிஸ்டம், ஹைரார்கி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒரே ஃபோக்கஸ் வந்துட்டு அஹிம்சா அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ நன்னடத்தை வச்சு யாரையுமே துன்பப்படுத்தாம வாழ்றது தான் இவங்களோட மெயின் மோட்டோவா இருந்திருக்கு. இவங்களுக்கு வந்து 4 போதனைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க புத்திசம்ல. ஃபர்ஸ்ட் போதனை பாத்தீங்கன்னா துக்கா அப்படின்றதா, அதாவது வேர்ல்ட்ல நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் துயரம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆசைதான் இந்த துக்கம் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆசையை வந்து நம்ம துறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அல்டிமேட் நாலேஜ், அல்டிமேட் ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அததான் வந்து நிரோதா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து தேடி போறது தான் வந்து நம்ம மார்கா அப்படின்னு சொல்றோம். இந்த துன்பம் எல்லாம் களைஞ்சு நம்ம ஒரு பாதையை நோக்கி போறோம் இல்லையா, அந்த பாதையை தான் மார்கா அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இந்த மார்காவே வந்துட்டு அவங்க வந்து ஒரு 8-fold பாத் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்றாங்க. 8ன்னா அஷ்ட. ஸோ அஷ்டாங்கிக மார்கா அப்படின்ற ஒரு 8-fold பாத் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க புத்திசம்ல. ஸோ பேசிக்கலி இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிர்வாணா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப லக்ஸூரியஸாவும் வாழக்கூடாது. ரொம்ப பாவர்ட்டிலையும் இல்லாம நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வச்சு நம்ம வாழணும். ஸோ அப்படி வாழ்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 8 அப்ரோச்சஸ் வந்து லைஃப்ல இருக்கணும். ஸோ அந்த 8 அப்ரோச்சஸ் என்னது அப்படின்றது தான் இந்த 8-fold பாத்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் இன்டென்ட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரைட் கான்சென்ட்ரேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து பண்ற எல்லாத்துலயும் கரெக்ட் புரிதல் இருக்கணும். நம்மளுக்கு வந்து நல்ல நோக்கம் இருக்கணும். பேச்சிலையும் செயல்லையும் வந்து நன்னடத்தை இருக்கணும். நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து நல்லதா இருக்கணும். அதுக்கான முயற்சிகளும் நல்லதா தான் இருக்கணும். நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே கூட நல்ல விஷயங்களா தான் இருக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே அதை வந்து முழு கான்சென்ட்ரேஷனோட செய்யணும். ஸோ இதை தான் வந்துட்டு 8-fold பாத் அப்படின்னு புத்திசம்ல வந்து ப்ரீச் பண்றாங்க. ஸோ வேதிக் ஏஜ் டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கிங்டம்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த கிங்டம்ஸ்ல இருக்கிற அரசர்கள் எல்லாருமே வந்து புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்னு ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் வந்து இது வரைக்கும் 4 வாட்டி நடந்திருக்கு. ஸோ அது என்னென்ன வருஷத்துல நடந்துச்சு, எந்தெந்த கிங்ஸ் எல்லாம் எடுத்து நடத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்துட்டு 483 பிசில நடந்திருக்கு. இது வந்து ராஜ்கிருஹா அப்படின்ற இடத்துல தான் நடந்திருக்கு. ஸோ இதை யார் எடுத்து நடத்திருக்காங்க அப்படின்னா, அஜாக சத்ரு அப்படின்னு ஹரியங்கா டைனாசிட்டியை சேர்ந்தவர் தான் எடுத்து நடத்திருக்காரு. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்துட்டு 383 பிசில நடந்திருக்கு. இது வந்துட்டு வைஷாலி அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. ஓகேவா? இதை வந்து காலசோகா அப்படின்ற ஒரு கிங் தான் எடுத்து நடத்திருக்காங்க. தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் பாத்தீங்கன்னா 250 பிசில நடந்திருக்கு. பாட்டலிபுத்ரா அப்படின்ற இடத்துல தான் இது வந்து நடந்திருக்கு. மௌரியன் எம்பையரை சேர்ந்த அசோகா தான் வந்துட்டு இந்த தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை வந்து நடத்தியிருக்காரு. ஸோ இந்த தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் வந்துட்டு AD 72ல வந்து நடக்குது. இது வந்துட்டு காஷ்மீர்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து குஷன் டைனாசிட்டியை சேர்ந்த கனிஷ்கா அப்படின்றவர் தான் எடுத்து நடத்தியிருக்காரு. ஸோ இந்த புத்திஸ்ட் கவுன்சில் மூலியமா வந்து புத்திசம் ஃபாலோ பண்ண எல்லாருமே வந்து ஒன்று கூடி அவங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணி ஒரு கேதரிங் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு புத்திசம்கான இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள்ஸாக இருக்கு. நம்ம புத்திசம் ஜெயினிசம் வந்து எப்படி எவால்வ் ஆயிடுச்சு, அவங்களோட பிரின்சிபிள்ஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவங்க டிசைபிள்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வேற ஒரு டைனாசிட்டியை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ. அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் சொல்றாங்க.